என்னெல்லாம் நம்ம மறந்தோமோ, நம்ம வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நம்ம மறந்து சில காரியங்களை நம்ம ஈடுபடும் பொழுது தான் பிரச்சனை வருகிறது. ஆனால் ஆவியானவரை அழைத்தீர்கள் என்றால் அவர் பிரசன்னம் உங்களுக்கு நிறைந்திருந்தால், இப்போ எப்போ ஆராதனை செலுத்துகிறோம்ல, இந்த ஆலயத்தில் மட்டும் இந்த அபிஷேகமும் இந்த சத்தமும் இந்த உண்மையும் இல்லாமல் நீங்கள் வெளியே போகும்போதும் இதே ஆராதனை இருக்க வேண்டும். இதுதான் ஆதி சபையில் பவுலும் பேதுரும் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. இந்த ஆராதனையானது நம்மளுடைய வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். ஆமென். இங்கே நம்ம நல்லா சத்தம் போடுவோம், நல்ல சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஆனால் வெளியே போனதும் வேறு மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போது நம்ம சபையில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது 2-3 பேராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே நம்ம சொல்லி கொடுக்குறதெல்லாம் நல்ல ஆண்டோட வார்த்தை வெளியே வருகிறது. ஆனால் வெளியே போய் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன விதத்தில் சண்டை வந்துருச்சோ, யாரோடைய தகராறு பண்ணிட்டீங்கன்னா அது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்க்குறத விட வெளியே புறஜாதிகள் மற்ற ஜனங்கள் உங்களை பார்க்குறாங்க. அங்கே தான் நம்ம சாட்சியை இழந்து விடுகிறோம். இன்றைக்கி ஆண்டவரை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் முதலாவது நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவர் வார்த்தை என்ன என்பதை அபியாசிக்க வேண்டும். அதை கேட்கிறவர்களாக மட்டும் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார், அதை நடப்பிக்கிறவர்களாக. We are not just the hearers of the word of God, but we are the doers அப்படின்றார். ஸோ என்னெல்லாம் நம்ம கேட்டோமோ அதை வெளியே செய்கிறதுல தான் சாட்சி இருக்கிறது. இங்கே நம்ம அறிவை வளர்த்துக்கலாம், அவரை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த நம்ம கேட்டோம்ல, பாஸ்டர் டேவிட் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனால் அதை வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது தான் அங்கே சுவிசேஷமே இறங்குது. அவங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்க உங்ககிட்ட. இவங்கக்கிட்ட ஏதோ இருக்குதே, அப்போ இவங்க யாரை வணங்குறாங்க, யாரை வழிபடுத்துகிறாங்க, எப்படி இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவங்களுக்கு இப்படி ஒரு உறுதி இருக்குது, இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இயேசு நல்லவர் 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 என்று பாடுறோம். நாளைக்கு என்ன போய் யாராவது வெளியே கேட்டாங்க, அந்த லிண்டா சிஸ்டர் நல்லவங்களான்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்வீங்க? உங்கள் மனசில் சொன்னீங்களே அதுதான் உண்மை இல்லை, அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் அதுக்கு இன்னும் ஒர்க் பண்ணும். உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதில்ல, வெளியே. சரியா? நான் இங்கே அவரை நல்லவர் சொல்லலாம், ஆனால் நான் யார் என்பதை இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம நல்லவங்களாக மாறணும். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுத்து போகணும், விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் தான் அவருடைய பிரதான கட்டளைகள். எப்படி 10 கட்டளைகள் பார்த்தோமோ, நம்மளுடைய குணங்கள் மாறுகிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம் ஆவி, ஆத்துமா, சிந்தனை, பலன், நம் நடத்தை, சரீரத்தில் இருக்கிற அனைத்து இமோஷன்ஸும் மாறுது. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான ரட்சிப்பு. அதாவது ரட்சிக்கப்படும் போது எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? சோர்ந்துடுறோம். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு அழகான விஷயம் ஆவியான மூலமா நம்ம கொடுத்தது என்னென்னா சுத்திகரிப்பு. இஸ் கிவன் அஸ் த சாங்டிஃபிகேஷன். அனுதினமும் நம் இருதயத்தையும் நம் சிந்தனையை என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் பார்க்காத சில விஷயங்கள் இருக்கிறது. அப்படி நம்புறீங்களா? நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன், ஆண்டவர் பார்க்காத விஷயங்கள் இருக்கா உலகத்தில்? இருக்குது. நான் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆண்டவர் பார்க்காத சில விஷயங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்தில் மாற்ற முடியாத பிரச்சனைன்னு ஆண்டவருக்கு ஒன்று இல்லவே இல்லை. அது ஆண்டவர் பார்த்ததே இல்லை. அப்படி மாற்ற முடியாத பிரச்சனையை அவர் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி மன்னிக்க முடியாத பாவம் என்பது அவர் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும், எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் வந்தாலும் என் தேவன் அதை சரி பண்ணுவார், அதை முடித்து வைப்பார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். அதான் எஃபிஷியன்ஸ் 2:8 சொல்லுது, இங்கிலீஷில் சொல்லுது, ஐ எம் சேவ்ட் பை ஹிஸ் கிரேஸ். அவர் கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரோமர் 5:1 இப்படி சொல்லுகிறது, ஐ எம் ஜஸ்டிஃபைட் பை ஹிஸ் ஃபெய்த். அவர் விசுவாசத்தினால் நான் என்ன பண்ணேன்? ஜஸ்டிஃபைட்னா என்ன? நியாயம் தீர்க்கப்பட்டேன். அது ஏதோ நம்மளால் இல்லை, இது தேவனால் மட்டும்தான் கூடும் என்று பவுல் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 20:28 இப்படி சொல்லுறது, நான் சேவானது, நான் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, நான் என்னது அடுத்தது என்ன சொன்னேன்? நம்ம சொல்லுங்க, என்ன சொன்னேன்? நம்ம விசுவாசத்தினால் ஜஸ்டிஃபை. அது தமிழில் எப்படி சொல்லுவாங்க? we are justified by faith. விசுவாசத்தினால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, நம்ம ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஆமென். அதுதான் அப்போஸ்தலர் 20:28 சொல், we are redeemed by the blood of Jesus. அவர் ரத்தத்தினால் நம்ம வாங்கியிருக்கிறார். லிட்ரலாக உங்களை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். we are bought with a cost. ஒரு விலை நமக்கு இருக்கிறது.
ஒரு கிரயமா அதை நமக்கு செலுத்தி நம்மளை வாங்கியிருக்கிறார். இன்னைக்கு அதை தான் நம்ம ஆழமாய் தியானிக்க போகிறோம். we are bought with a price. சொல்லுங்க, நான் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டவள். ஆமென். இந்த விலை, இந்த இரத்தமானது இந்த பூமியை ஜெயிக்கும் என்றால் உங்களுக்கு முடியாத காரியங்கள், நான் கதவை பற்றி பேசினேன்ல, அது எப்படிப்பட்ட இரும்பு தாழ்பால்களாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் வாய்ப்பை வைத்து நான் பேசினேன். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய இரும்பு தாழ்பால்கள் நம்ம உள்ளங்கந்தான், நம்ம உள்ளத்தை தான் இரும்பு தாப்பா மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், கடினமாய் பூட்டி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நான் இங்கேருந்து சொல்கிறேன், இது என்னுடைய வார்த்தை இல்லை, இதெல்லாம் நான் பேசணும்னு வரல, என் செய்தி வேறு. ஆனாலும் அவர் இரத்தத்தினால் மாற்ற முடியாத இருதயங்கள் என்பது ஒன்றுமே கிடையாது. ஆமேன். அவர் இரத்தத்தை தெளித்தால் போதும், அது எப்படிப்பட்ட இரும்பு தாழ்பால்களாக இருந்தாலும் அது திறக்கப்படும். அந்த திறந்த வாசலை மூட யாராலையும் முடியாது. ஏன்னா உங்க பின்னாடி ஒரு ரேர் காட் இருக்கிறார், அதுதான் நம் தேவாதி தேவன். ஆமேன். ஏன்னா அவரே வாசலாக இருக்கிறார், அவரே கதவாக இருக்கிறார். நான் சொன்னேன்ல, போன தடவை முடிக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரோமர் அதிகாரி யோவான் 10:9 சொல்லு, நானே வாசலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா ஐ ஆம் த டோர். எனக்குள்ளே வரவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்லை, அவங்க உள்ளே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது, சமாதானம் இருக்குது, பாஸ்டர்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ரெஸ்ட் இருக்குது, அந்த இடத்துல எல்லாமே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட கதவுகளை அந்த ரோமர் அதிகாரிகள் என்ன பண்ண பார்த்தாங்க, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என்ன பண்ணாங்க, அவரை இந்த கதவை பூட்ட பார்த்தாங்க. ஆனால் இவரே கதவாக இருந்தால் பூட்ட முடியுமா? 3வது நாள் அதை என்ன பண்ணார், நான் சொன்னேன், எட்டி உதைத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கு சிங்காசனம் திறந்திருக்கிறது. ஆமேன். இதனால தான் நம்ம இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம், இவ்வளோ லகுவாய் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா பிதாவிடம் நெருங்கிறதே என்னது பெரிய விஷயங்க. அவரோட பிரசனம், பழைய ஏற்பாடெலாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரசனத்தில் மயங்கி விழுந்திருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க. உடன்படியை தொட்டாலே என்ன ஆகும்? ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை என்ன திறந்திருக்கிறார், இருதயத்தை. இன்னைக்கு நீங்கள் ஆவியானவர் மூலமாய் முகமுகமாய் ஆராதிக்க உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இதுதான் பெரிய வாய்ப்பு நமக்கு. இன்னைக்கு உலகத்தில் நம்மளுக்கு என்ன இருக்கோ இல்லையோ, தேவன் நம்மளோட இருந்தால் போதும், அந்த ஆதாரம் இருந்தால் போதும். பொருள்கள், காரியங்கள், நம்ம தேவைகள் எல்லாம் தனியாக, ஆனால் இதெல்லாம் உண்டாக்கின ஆராதனை ஆதாரம் நம்மளோட இருந்தால் அதுவே போதும். அதனால தான் அவர் பேர் போதுமானவர். ஒரு வாக்கு தத்த வசனம் ஆண்டவர் வெள்ளிக்கிழமை எனக்கு தந்தார். அதை நான் கடைசியாக இங்கே வைத்து அதை நான் முடிக்க விரும்புகிறேன். நான் வெள்ளிக்கிழமை சில பேர் தான் அதை கேட்டிருப்பீங்க, நான் அதை கடைசியாக வருகிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் லூக்கா 10:37. நான் ஏற்கனவே உங்களுக்கு புத்தியுள்ள ஸ்திரீக்கு கொடுத்த அதே வசனம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 37வது வசனம் நான் வாசிக்கிறேன். எடுத்துட்டிங்களா? லூக்காவோட சுவிசேஷம். லூக்காவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய வாட்டி பிரசங்கம் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், அந்த சூழ்நிலையும் அதை எழுதினவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்கார். 4 காஸ்பிள் இருக்குது, மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கண்ணோட்டத்தில் எழுதினாங்க ஒரே நிகழ்வுகளை. சிலவங்களோட நிகழ்வுகள் தனியாக குறிப்பிடப்பட்டாலும் அவங்களோட கண்ணோட்டம், அப்போனா அவங்க யார் என்பது அதில் நிறைய பிரதிபலிக்கும். புரியுதா? எனக்கு எப்படி, இப்போ நானும் சிஸ்டர் ராஜேஷும் ஒரு காரியத்தை பார்க்குறோம், அதை பற்றி எழுத சொன்னால் அவங்க யாருன்றது தான் அந்த காரியத்தில் வெளிப்படும். நான் யார் என்பது தான் நான் அதை பற்றி எழுதுவேன். எனக்கு எப்படி அது தெரியுது. ஸோ அந்த கண்ணோட்டம் மாறி இருக்கும் 4. அதனால தான் இதுக்கு பேர் சினாப்டிக் காஸ்பிள் சொல்லுவாங்க. அப்படி என்றால் 4க்கும் 4 விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஸோ ஒரு உவமையை படிச்சிங்கன்னா 4 மற்ற 3 புக்குலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணி படித்தாதான் ஒருத்தர் மிஸ் ஆனது கூட இன்னொரு சுவிசேஷத்தில் என்ன ஆகிடும் உங்களுக்கு தெரிய வரும். இல்லை நான் மத்தேயுலே நான் 5 அப்பம் படிச்சிட்டானால் மற்றதில் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. இங்கே குறிப்பிடப்பட்டது அங்கே சில வார்த்தை மிஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம 4 காஸ்பிள்ஸையும் படிக்கிறது மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட லூக் தான் இன்னைக்கு ஒரு காரியத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் புத்தகத்தில், அவரோட தீசிஸில், அவரோட அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்கில் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த 37 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், அந்த அவன் யார், எதுக்கு இதை சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி செய் என்றார். ஆமேன். என்ன புரிஞ்சுது? ஆமேன்.
நீயும். போன வாரமே ஒருத்தர் பேசினார் தெரியுமா, அப்போ கூட நான் சொன்னேன், நான் மெசேஜ் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தா எனக்கே சில நேரம் பயமாக இருக்கும். அது நிஜமாவே ஆண்டவர்கிட்ட வந்த வார்த்தையை தான் நான் பேசணும். ஊழியக்காரங்கன்னா சும்மா அன்றைக்கி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போகும்போது ஒருத்தர் சொல்கிற கூகுளில் பார்த்து இன்னொரு வீடியோ மெசேஜை பார்த்து எழுதி பேசணுன்னா அது நல்லது கிடையாது. அனுதினமும் தியானிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் என்றால் அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் இருந்தாலும் வேதத்தை வாசிக்க வேண்டும், அனுதினமும் வாசிக்க வேண்டும். ஒழுங்காக முறையாக வாசித்தால் என்றால் ஆண்டவர் கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒரு பரிசை வைத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை. ஆமேன். அதை தான் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு எங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் மீதி வர வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவருடையது. என்னை மறைத்து அவர் வெளிப்படட்டும். ஆமேன். ஸோ இன்னைக்கு இரக்கம் செய்கிறவர்களே என்றான் என்று ஒருத்தன் இயேசு கிட்ட சொல்லியிருக்கிறான். இயேசு சொல்கிறாரு, ஆமாம் கரெக்ட், நீயும் என்ன பண்ணு, அதே மாதிரி போய் செய். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லாமே நமக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்குன்ற எண்ணத்தை நீங்கள் இன்றைக்கி எடுக்க வேண்டும். என்னது, இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கிறது போகிறது இருக்கிறது எல்லாமே எனக்காக தான் இருக்குன்ற எண்ணத்தை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, என்னோட உறவினர்கள் என்னோட சார்ந்தவர்கள் என்னை சார்ந்து தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லலை. லிண்டாவோட பர்சனல் ரைட்டிங் இல்லை, இது ஆவியானவர் சொல்கிறார். யாரெல்லாம் என் உறவினர்களோ அவங்க என் பேச்சு தான் கேட்கணும், என்ன சார்ந்துதார். உங்களுக்கு ஒருவேளை புருஷனை கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம், மாமியாரை கொடுத்துருக்கலாம், தாய் தகப்பனை இதுக்காக நம்ம செய்கிற சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆடுறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நமக்கு வைத்து தான் இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். இப்படி நினைக்கிறவங்கள இந்த உலகமே எனக்காக தான் இருக்குது. இன்னைக்கு வென்ஸ்டே, இந்த வென்ஸ்டே எனக்காக தான் இருக்குது. இன்றைக்கி சில வேலைகள் இருக்குது, இது ஆண்டவர் எனக்காக தான் பண்ணார். இன்றைக்கி டேனி இப்படி இருக்கான்னு அவன் என் பேச்சு இன்றைக்கி கேட்கணும். இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டும், எடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு வார்த்தை கற்றுக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. சைக்காலஜியில் இதுக்கு பேர் நார்சிசம் என்று சொல்வார்கள். நார்சிசம்னா அது ஒரு வியாதி. அப்படி என்றால் தன்னை பற்றியே நினைத்து கொள்பவன், தன்னை மிகவும் நேசிப்பவன். ஒரு பாயிண்டில் அவன் தன்னை நேசிக்கிறதே தப்பாக நேசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன, ஒரு சுயநலவாதின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ரொம்பவே உங்கள் மனசில் இது பதிஞ்சிருந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வியாதியாய் மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நார்சிஸ்ன்றவன் கிரேக்க மொழியில் அவன் பேர் நார்கோஸ். அவன் தன்னை ரொம்ப விரும்பின ஒரு ராஜாவான். எப்போ பார்த்தாலும் போய் என்ன பண்ணுவாரான், ஒரு தண்ணியில் போய் தன் முகத்தை பார்ப்பாரா, எவ்வளோ அழகாக இருக்கிறேன். யாராவது ஆம்பளைங்க கண்ணாடி பார்த்து எதாவது ஞாபகம் இருக்கா, நம்ம தான் என்ன பண்ணுவோம், நிமிஷத்துக்கு நிமிஷம் போய் ஒரு செட் பண்ணிட்டு வருது இல்லையா. ஆனால் இவர் பாருங்க, தன் ஆணாக இருந்தாலும் அவர் அது மட்டும் இல்லை, பயங்கர ஒரு விக்கெடான ஒரு கிங். தான் நினச்சதை தான் செய்யணும். இது அவருடைய வீரத்தையும் அவரோட அதிகாரத்தை காமிக்குது. நார்சிசம் பலவான்களுக்கு தான் இந்த குறை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. பலவீனர்கள் கூட என்னவா இருக்கிறாங்க, நார்சிஸ்டாக இருக்கிறாங்க. அப்படி என்றால் தன்னை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது, தாழ்த்தி பேசி அடுத்தவங்களை என்ன பண்ணுறது, அவங்க வசப்படுத்தி கொள்வது, அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்றாமல் தன் பக்கம் இழுத்துக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸ்கியூஸு, எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது, தன்னை தாழ்த்தி பேசி பாவப்பட வைக்கிறது, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. எனக்கு இப்படி தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உங்கள் பக்கம் சார்ந்து வைக்கிறதும் நல்லதல்ல. இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் நான், இது பைபிளில், அதாவது வேதாகமத்தில் முக்கியமான கட்டளை என்ன தெரியுமா, ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த எடுக்கிறது இல்லை. வேதம் அது சொல்லி கொடுக்கல, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று தான் சொல்லி கொடுத்துருக்கிறது. ஆமேன். இன்னைக்கு எல்லாத்தையும் உங்கள் வசப்படுத்தி வைக்கிறதுக்கு வேதம் சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு என்ன பண்ணு, இருக்கிறத நீ கொடுங்கள், உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். இன்னைக்கு அதாவது கொடுக்கிறவனுக்கு இருக்கிறத பற்றி கவலை இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, கொடுக்கிறவனுக்கு இருக்கிறத பற்றி கவலை இல்லை. ஆனால் எடுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து, அவனுக்கு இருக்கிறத வச்சு கூட சந்தோஷம் இல்லை. புரியுதா? The one who takes every time, he wants to receive, but he doesn't render. He wants to get, but he doesn't give. இன்னைக்கு நம்ம எடுக்கிறத தான் நம்ம நிறைய காரியங்களில் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வட்டாரமே அப்படி மாறுது. நான் என்ன எடுத்துக்கலாம், நான் இதே மாதிரி பண்ணலாம், இப்படி தான் போதோலே, என்ன கொடுக்குறோம் இந்த சமுதாயத்துக்கு என்பதை என்ன பண்ணுறாங்க, மறந்துடுறாங்க. அதனால தான் இந்த வசனம் இருக்குது, முக்கியமான வசனம் இது. ஒரு சின்ன பிள்ளைங்க சொன்னா கூட கேட்டால் கூட சொல்லிடுங்க. யோவான் 3:16 என்ன சொல்லுது,
யாரை கொடுத்தாரா? ஒரே பேரான. அதான் சொல்கிறேன்ல, மனப்பாட வசனத்தில் கற்று தேர்ந்தவர்கள் தான் நம்ம. ஆனால் அதை கொஞ்சம் நடத்தையில் கொண்டு வரும்போது தான் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்களா? தன்னோட ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு உங்களுக்காகவும் எனக்கும் அனுப்பினார். ஆபிரகாம் கிட்ட இருந்த ஒரே ஈசாக்கை ஆபிரகாம் கேட்கவே இல்லை. கேட்காமலே இவர் தான் என்ன பண்ணார்? கொடுத்தார். ஆனால் இருக்கிறத என்ன பண்ணார்? என்கிட்ட கொடு, நான் அதை எப்படி அதிசயமாய் அற்புதமாய் மாற்றி கொடுப்பேன் என்று நீ அறியவில்லை இன்னும். ஆமென். இன்னும் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியத்தை இருக்க வைத்திருக்கிறீர்கள் என்றால் இன்னைக்கு அதை திறந்துருங்க. இன்னைக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு இரக்கம் என்பது என்ன பண்ணும்? நம் மனசுல வளரும். அது மட்டும் இல்லை, இந்த கான்டெக்ஸ்ட் அதில் தான் வருது. இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 பார்த்தீங்கனாலே இது சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூலில் சொல்கிற ஒரு முக்கியமான கதை. என்னது இது? நல்ல சமாரியன். இவன் என்ன பண்ணுறான்? இது எப்படி ஆரம்பிக்குது என்பது தான். உங்களுக்கு நல்ல சமாரியன் கதை தெரியும் இல்லையா? ஆனால் இது ஆரம்பிக்கிறது வித்தியாசமாக ஆரம்பிக்கிறது. 25 என்னது? ஒரு வக்கீல் வரார். அவரை நியாய சாஸ்திரி என்று சொல்கிறாங்க. 25 பாருங்க. ஆனால் யாரை வாசிக்கவும் தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல. இந்த வக்கீல் இயேசுவை சோதிக்கும்படி சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் இவனுக்கு என்ன பண்ணாங்க? இயேசு பின்னாடி. இன்னைக்கு சத்தியம் இருக்கிற இடத்துல தான் போராட்டமே. நல்லதை பேசி பாருங்க, சுவிசேஷத்தை நல்லதாக சொல்லி பாருங்க, உங்கள் பின்னாடி உங்களை சோதிக்கும்படி உங்கள் சத்ரு உங்கள் பின்னாடியே இருப்பான், பிசாசு. அவன் வரான், ஒரு வக்கீல். ஹீஸ் அ லாயர். அப்படின்னா நன்கு கற்று தேர்ந்தவன். ஹீஸ் அ வெல் ரெட் பர்சன், எடியூகேட்டட் பர்சன். கேட்குறான் இயேசு கிட்ட, நான் நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன பண்ணோம் இயேசுவேன்றார். இயேசு சொல்கிறாரு, நீ நியாய சாஸ்திரி தானே, நீங்கள் அதை அப்படியே வாசிச்சுட்டு வாங்க, அப்புறம் நான் லிண்டா ஓனாக பேசலன்னு உங்களுக்கு தெரியும். நீ நியாய சாஸ்திரி தானே, நீ பிரமாணங்களை படிக்கலையா? இன்னைக்கு ஆண்டவர் காலை வேலையில் கேட்குறாரு, நீ சில கேள்வியை என்கிட்ட எழுப்புறியே, நீ பைபிளில் வாசிக்கலையா? சில கேள்விகள் இப்படி வைக்கிறியே, நீ பதிலை நான் இங்கே வச்சிருக்கேனே, பதிலை நீ வாசிக்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே மாதிரி தான் அவர்கிட்ட கேட்குறார் பாருங்க. அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் 26 என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அப்போ உடனே அந்த வக்கீல் சொல்கிறான், அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? உடனே அவனும் மக்கு இல்லை. உடனே என்ன பண்ணிட்டான்? ஆன்சர் சொல்கிறான். என்ன ஆன்சர் சொல்கிறான்? நான் என்ன பண்ண, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடையும் உன் ஆத்துமா, இங்கே பாருங்க கை போது, முழு இருதயம், ஆத்துமா, உன் முழு பலத்தோடு உன் முழு சிந்தனையோடு ஆராதிக்க வேண்டும். இயேசு அப்புறம் பிறனை உன்னை போல என்ன பண்ணோம்? பிறனை நீ நேசிக்க வேண்டும். ஜீசஸ் அடுத்த பதில் பாங்க, வெரி குட், 100 out of 100, கரெக்டாக சொல்லிட்ட தம்பி. நீ என்ன சோதிக்க வந்தா, ஆனால் நீ தான் என்ன பண்ணிட்ட? கரெக்டாக சொல்லிட்ட. ஆனால் இவர் பாருங்க, நம்மளுக்கு ஒரு தடவை ஆண்டவர் ஏதாவது நம்மளை பாராட்டிட்டார்னா என்ன வந்துடுது தலையில்? ஏதோ ஒன்று எட்டி பார்க்குது. எட்டி பார்த்து தான் சொல்கிறாரு, இன்னும் தன்னை பரிசுத்தப்படுத்த என்ன பண்ணானா? தன்னை நியாயப்படுத்த. தேவையில்லாத இன்னொரு கேள்வி, இயேசுகிட்டலாம் இந்த பரிசுத்தத்தை காமிக்க முடியுமா? நம்ம நீதிமான்னு போய் நிற்க முடியுமா இன்னைக்கு அவர் முன்னாடி? நம்ம ஆராதனை இப்போ செஞ்சோமே, இதெல்லாம் எம்மாத்திரம் அவ்வளோ பெரிய தேவனுக்கு இல்லையா? அதனால தான் சொல்கிறார், ஆராதனை என்பது இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை, அவரை ஏதோ நம்ம மகிமைப்படுத்துத, நம்ம உள்ள மாறதான் நம்ம ஆராதனை செலுத்துக்கிறோம். ஆமேன். ஸோ இது என்ன சொல்கிறாரு? முழு சிந்தனையோட பிறன் அவரை நியாயப்படுத்திக்க அவன் கேட்குறான், ஆண்டவரே எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த பிறன் யார்? நீங்கள் சொல்கிறீங்களே, இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குன்னா, லவ் யோர் நெய்பர் ஆஸ் யூ லவ் யோர் செல்ஃப். அப்போ ஹூ இஸ் திஸ் நெய்பர்? இன்றைக்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷம் இருப்பீங்க. புது வீடு போனால் மட்டும் தெரியும். உங்கள் நெய்பர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வரைக்கும் கிளியராக இருக்கீங்க. பட் இவன் கேட்குறான், இந்த பிறன் யார் அப்படின்னு சொல்லும் போதே இயேசு என்ன பண்ணுறார்? அழகான இயேசு எப்பவுமே நேராக பதில் சொல்கிறவரே கிடையாது. சில நேரம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்வார், சில நேரம் அன்பாக சொல்வார், சில நேரம் சம்மந்தமே இல்லாமலும் சொல்வார். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. நேராக பதில் சொல்ல மாட்டார். சில நேரம் நமக்கே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ ஜெபிச்சோம், இவ்வளோ காரியம் நம்ம அவருக்கு விசுவாசித்தோம், பதில் வேறு மாதிரி இருக்குன்னா அதை நம்ம அவர் பாதத்தில் உட்காந்து தியானித்தால் பதில் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். அப்போ அவர் சொல்கிறார் ஒரு அழகான கதை. என்ன சொல்கிறாரு? இது கதையை விட எங்கது எருசலேம்லேருந்து எரிகோ ரோட்டில் போகிற வழியில் ஒருத்தன் என்ன பண்ணானா? ஒருத்தன் அடிபட்டு, யார்கிட்ட அடிபட்டு கிடக்கிறான்? கல்லன் கிட்ட, ஒரு திருடன் கிட்ட அடிபட்டு வழியில் என்ன பண்ணியிருக்கிறான்?
கடந்திருக்கிறான். அவன் வந்து எப்படின்னா சாவுக்கு ஏதுவான அளவுக்கு அடிச்சு போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ஹி வாஸ் ஹாஃப் டெட் அப்படின்னு இருக்குது. அப்படி என்றால் அவன் ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமையில் இருக்கிறான். அப்படி கிடக்கும் போது முதலாவது ஒருத்தர் வருகிறார். அவர் யார் வரா? அந்த ஆசாரியன் வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நான் 4 காரியத்தை சொல்ல போகிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து நித்திய ஜீவன் வேணும்னா என்ன பண்ணோன்னு கேட்டார்னா என்ன சொன்னாரது? முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, அப்புறம் பலத்தோடு, சிந்தனையோடு. எத்தனை வந்துருச்சு? 4 வந்தது. இங்கே ஏசு சுட்டி காமிக்கிறதும் எப்படி தெரியுமா? ஹீஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ஜீனியஸ் காட். ஏன்னா இதெல்லாம் கிரியேட் பண்ணவரே அவர் தான். இப்போ பாடணும்ல, அகிலத்தையும் ஆகாயத்தையும் சிருஷ்டித்தவர். இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா 4 பேர் வந்தாங்களாம் காயப்பட்டவங்கிட்ட. இவ்வளோ நாள் நம்ம எப்படி ப்ரீச் பண்ணுறோம்? 3 பேர் வந்தார்கள், 4 பேர். யார் அந்த 4? முதலாவது கள்ளன், 2வது ஆசாரியன். இவர் வந்து என்ன பண்ணாராம்? ஆசாரியன் கிட்ட அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்போனா இங்கே படுத்து கிடக்கிறார், அடிபட்டு ஒருத்தர் இப்படி போகிறாரு, பார்த்தாரு, போயிட்டே இருக்கிறார். அவ்வளோதான் ஆசாரியன் பண்ணது. பாஸ்டர் என்ன பண்ணார்? ப்ரீஸ்ட்னா உங்களுக்கு புரியணும், இந்த காலத்தில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? பாஸ்டர் வந்தார், பார்த்தாரு, இப்படியே போயிட்டார். 2வது வராங்க யார்? லேவியர் வரான். ஒரு லேவியன் வந்ததான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பண்ணுறான். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதான் ஒரு வார்த்தையும் பைபிளில் விடக்கூடாது. அந்த லேவியன் பாருங்கள், அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து, இதே இடத்துல தான், இந்த ஃப்ளவர் வாஸில் தான் கிட்ட படுத்து கிடக்கிறான்னு வைங்க. அந்தபடியே அந்த லேவியனும் வந்து அவனை கண்டு பக்கமாய், சொல்லுங்க, பக்கமாய் விலகி போனான். அப்போனா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் வந்து ப்ரீஸ்ட் சான் இருக்கு. லீவை கேம், ஹி லுக்ட் ஆன் த சேம் ஸ்பாட். அப்போனா கிட்ட வந்துட்டான். கிட்ட வந்து எட்டி பார்த்து காயங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? விலகி போயிட்டான். ஆனால் 4வது ஒருத்தர் வந்தார். சரியா? இவர் வந்தது வந்து போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறதும் இல்லை வந்து உங்கள் பிரச்சனையை அறிஞ்சிக்கிட்டு போகிறவர் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து தூக்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். ஆமேன். இவர் லேசாக வரல, இவர் வேற மாதிரி வந்திருக்கிறார். சரியா? இன்னைக்கு நம்ம இந்த 4வது ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்த செய்தியோட தலைப்பே 4வது மனநிலை. சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய 4வது மனநிலையை திறக்க போகிறார். ஆமேன். அந்த மனநிலை வேற எதுவுமே இல்லை, உங்களுடைய இருதயம். ஆமேன். சைக்காலஜி என்ன படிக்குதுன்னா மைண்டை தாங்க படிக்குது. படித்தனால சொல்கிறேன், வெறும் உங்கள் மூளை பகுதி, அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸு, அது என்ன செய்யுதுன்னு தான் படிக்குது. ஆனால் இந்த வேதாகமம் உங்கள் இருதயத்தை திறக்கிற வேதாகமம். ஆமேன். இன்னைக்கு உங்களோட மைண்ட் உங்களை ஏமாற்றும், ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருந்தால் அந்த இருதயம் உங்கள் சிந்தனையை ஆட்கொண்டு விடும். ஆமேன். அப்போது உங்களோட இருதயம் திறக்கப்படும். அதனால தான் அவர் சொல்கிறார், முழு சைக்காலஜி வந்து 20வது நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்ட சப்ஜெக்ட். எனக்கு எப்போவுமே அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுது. ஆனால் எந்த வாலிப வயசில் நான் இந்த வசனத்தை வாசித்தேனோ, என்னோட யூத் மீட்டிங்கில் வாசித்த ஒரு வசனம். அதனால தான் யூத் மீட்டிங்கும் நம்மளாம் அட்டென்ட் பண்ணோம். லூக்கா 10 இந்த 27 முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு, சிந்தனையோடு, இதை தான் சைக்காலஜி சொல்லி கொடுக்குது. ஆனால் வேதம் எப்போ சொல்லி கொடுத்தது? எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துருச்சு. ஆமேன். இப்போ வேணா இவனுங்க என்னன்னா பேசலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனால் உங்களையும் என்னை உருவாக்கும் பொழுது தேவன் லட்சிய கரையோடு தான் உங்களையும் என்னை உருவாக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே போட்ட வித்து சாதாரண வித்து இல்லை. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, இந்த உலகத்துக்கு வந்து நோக்கத்தை தேடுறவர்கள் அல்ல நீங்கள். அவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தனால தான் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம். ஆமேன். இன்னைக்கு அதை நிறைவேற்றுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஸோ ஆண்டர் அப்படி அழகாக இதில் எழுதியிருக்கிறார் அந்த 4. ஸோ இன்னைக்கு 4வது மனநிலையை பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், இந்த முதல்ல வந்தவனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி லூக் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லூக் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர். அவர் மருத்துவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவான்ற செந்தமிழ்லாம் போது பாருங்க. அவர் ஃபேமிலி டாக்டர்னு தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தெரியுது. அவர் ஒரு மருத்துவர். அவர் தான் எதை எழுதினார்? எத்தனை புத்தகம் எழுதினார்? அதில் 2வது அப்போஸ்தலர். ஸோ அதுவும் கனெக்ட் ஆகிட்டே வரும். ஸோ லூக் வாசிக்கிறவங்க, லூக்கை நல்லா வாசித்து முடித்தவங்களுக்கு தான் அப்போஸ்தலர் நடபடிகள் நல்லா புரியுதா? ஸோ இந்த லூக்கான என்ன பண்ணுறாருன்னா, அவர் நல்ல ஒரு மருத்துவர். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட் வந்திருப்பாங்க அந்த காலத்தில் அவருக்கு?
ஸோ இவர் தனித்தனியாய் அறிந்திருக்கிறார். இப்போ சிஸ்டர் எஸ்தர் மாதிரி இல்லை, சிஸ்டர் சௌந்தரின்னு அவருக்கு தெரியும். இப்போ உங்கள் ஃபேமிலி டாக்டர் போனதை என்ன கேட்பாங்க? உங்களுக்கு இது தானம்மா அலர்ஜி, அதுக்கேற்ற மாதிரி நான் மருந்து கொடுக்குறேம்மா. உங்களுக்கு சல்ஃபா அலர்ஜியா, சரி அது மாதிரி உங்கள் வந்தாலே தெரிஞ்சு, உங்கள் ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஸோ இவர் இவரோட வெளிப்படுத்துதல் இயேசுவை ஒரு சமூகத்தின் தேவனாய் இந்த காலகட்டத்தில் இன்னொரு 2 நாள் நம்ம 72 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். சபையில் எதுக்காக ஜெபிக்க போகிறோம்? இன்னைக்கு நமக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கு நம்ம நாட்டுக்கு எலெக்ஷன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த அதிகாரமே தேவன் இந்த தேசத்தின் தேவனாய் இருக்கிறார் என்பதை தான் லூக் வெளிப்படுத்துகிறான். அப்படி என்றால் யூதர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தேவன் அல்ல, அவர் புறஜாதிகளுக்கும் தேவன். சுவிசேஷம் எல்லா தெருக்குலையும், மொனையிலையும், குக்கிராமங்களையும், குட்டி தெருவுலையும் என்ன பண்ண வேண்டும்? அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தான் லூக்கோட பிரதான். அவன் வெளிப்படுத்த எல்லாமே வாசிச்சு பாருங்க. எல்லாமே இயேசுவை ஒரு சமூகத்தின் தேவனாய், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா, ஒரு மனித நேயம், எப்படி மனதுருகிறார் என்பதை தான் அழகாய் வெளிப்படுத்தியிருப்பான். அது மட்டும் இல்லை, இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பகை இருக்கிறது என்று நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இவங்களுக்கு என்ன வரலாறு பகையே இருக்குது, ஜூஸ்க்கும் சமாரியாக்கும் பகை இருக்குது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்னா பாருங்க, வெறுப்பேற்றுற மாதிரி இல்லை. அந்த யாரை வெறுப்பேற்றுறாரு? லாயரை வெறுப்பேற்றுறாரு. நீ என்கிட்டயா கேட்குற யார் நெய்பர்னு? அந்த பிறன் யாருன்னு சொல்லவான்னு முதல்ல ஒருத்தர் வரான். யார் வரான்? ஒரு திருடன் வருகிறான். இந்த திருடன் ஒரு வித்தியாசமான திருடன். நீங்கள் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். சில வசனங்களை நான் விடுறேன், நான் எனக்கு அந்த டைமுக்கு முடிக்கணும்னு. ஸோ உங்கள் இருதயம், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சிந்தனையும் இருதயம் காவலோடு, அதை ஒரு காவல் போட்டு காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4:23 எப்படி எல்லா காவலோடையும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இன்னும் சொல்ல போனா சங்கீதம் 51:10 சொல்லுது, உனக்கு நீ கேட்டனா உனக்கு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டித்து தரேன்னு சொல்றார். இல்லை எனக்கு அந்த மாதிரி என்ன இல்லைன்னா நீங்கள் இன்னைக்கு கேட்டால் அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே ஆகிறோம் என்றும் பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, ஆஸ் த மேன் திங்கeth so is he, but what is he thinking? அவன் எப்படி சிந்தனை, அவனோட மூளை எப்படி, நம்ம யோசிக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும்னு யாருக்காவது ஆசை தான் நான் சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு அந்த தாட் வருது? இன்னைக்கு உங்களை யாரோ தொடுறாங்க, ஏதோ ஃபீல் பண்ணுறீங்களே, இந்த ஃபீலிங் தான் என்ன ஆகுது? இந்த உணர்வு தான் என்ன பண்ணுது உங்களை? அந்த உணர்வு சரி இல்லைன்னா உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும்? சரி இருக்காது. அதே உங்கள் உணர்வு நல்லா இருந்தால் என்ன ஆகும்? உங்கள் சிந்தனை நல்லா இருக்கும். ஸோ வாட் ஐ ஃபீல் ஐ நோ, வாட் ஐ நோ ஐ ஆக்ட். இதுதான் எண்ணம். திங்கிங்கன்னா நான் என்ன உணர்கிறேனோ அதை என்ன பண்ணுறேன்? நான் அறிஞ்சிக்கிறேன். நான் எதை அறிஞ்சிக்கிறேனோ நான் அதன்படியே இருக்கிறேன். அப்போனா நம்ம எதை தொட வேண்டும்? இன்னைக்கு எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? என்ன உணர்கிறோம் என்பதை. இதை மாற்றி கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? உணர்றதை பற்றி பேச, நான் இவங்களை பற்றி இப்படி தான் யோசிச்சிருக்கேங்க, இவங்க இப்படி தான் தப்பு பண்ணுறவங்க தான் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 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 ஆர்டரே என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? மாற்றி வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் வந்தவனோட மனநிலைமே நான் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க, சின்னதாக எழுதுனா போதும். முதல்ல வந்தவன் யார்? திருடன். ஆனால் இன்னைக்கு நம்மளோட 4வது மனநிலை தான் நம்ம இன்னைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த முதல் திருடனுடைய மனநிலைமை என்னன்னா, yours is mine. என்னது? உங்களோடது எல்லாமே என்னது? என்னுடையது. ஒரு திருடனுக்கு அதுதான் வேணும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் நகை இருக்குன்னா அவர் சம்பாதிச்ச நகை இல்லை, அவர் உழைச்ச நகை இல்லை. ஆனால் ஈஸியாக போய் என்ன பண்ணிட்டு வந்துடுறாங்க. எங்கள் சன் நியூஸு எல்லா நியூஸும் பாருங்கள், சென்னையில் என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு 2 கிலோ நகையை அகப்பற்றினார்கள் காவலாளர்கள்னு வரும். எப்போ பார்த்தாலும் அந்த நியூஸ் நீங்கள் இந்தியன் நியூஸில் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களது எல்லாமே அவந்துன்னு தான் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், யோசிச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே அந்த மனநிலைமை இருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு உங்கள் ஊழியமா அதுவா, அப்போ அதுவே அதே மாதிரி என்னது எனக்கும் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு அந்த தனித்துவமே இல்லை. இவனோட மனநிலைமை என்ன? வாட் எவர் இஸ் யோர்ஸ், இது என்னது? என்னுடையது. அப்படி என்றால் இவனுக்கு ஒரு விதமான ஒரு அரகன்ஸ் இருக்கு. ஒரு அரகன்ஸ் என்ன சொல்றது, ஒரு 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 பிடிவாத குணம். அரகன்ட்னா பிடிவாதம் கூட இல்லை, ஒரு வன்மமா, வன்மம்னா கிரட்ஜ் இல்லை, அரகன்ஸ்னா என்ன? வெறித்தனமா ஒரு மாதிரி ஒரு அந்த எண்ணம். எப்படின்னா பாருங்கங்க, நான் இந்த ஜெரிகோவும் ஜெருசலேம் பற்றி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இதை நான் என் பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான விஷயங்களை
ஊழியக்காரங்க, அவங்களாம் வருங்கால ஊழியக்காரங்க. ஸோ கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணி தான் நான் பேசணும். அப்போ ஜெருசலேம் டு ஜெரிகோ வந்து 17 மைல் தான் இருக்குது, சரியா? அப்படி என்றால் 36 ஃபீட் பிலோ சி லெவலில் இருக்கிற ஒரு இடம். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியலன்னா, அந்த ரோடு எப்படி இருக்குன்னா ரவுண்டாக வருது, கீழே போகிற ரோடு. மேலேருந்து ரொம்ப பெரிய நுவரேலியா மலை மாதிரிலாம் இல்லை, ஒரு சும்மா ஒரு வேலி, இப்படி லேசாக சுற்றி என்ன பண்ணுது, டவுன்வர்ட்ஸ் போகுது இந்த ரோடு. அப்போனா இது திருடர்களுக்கு ஈஸியான ஒரு இடம் கொள்ளையடிக்க. ஸோ அப்படி இயேசு வந்து சும்மாலாம் ஜெரிகோலேருந்து எருசலேம்லேருந்து எரிகோலாம் சொல்ல மாட்டார். நானே இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னா இயேசு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறான்னா எவ்வளோ வெளிப்பாடு அங்கே இருக்கும். அப்போனா இயேசுக்கு ஏதோ ஒன்று இந்த வழியை பற்றி தெரியும். இல்லை அந்த வழக்கறிஞர் என்ன, அவனுக்கே இந்த இடம் என்ன ஆபத்தான இடம் என்று தெரிந்திருக்கலாம். அதனால தான் இயேசு சுட்டி காமிக்கிறார். அப்போ இந்த இடத்துக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக திருடங்க கிட்ட மாற்றுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வழியாக அந்த போய் அடிப்பட்டவன் போனானே, அவனுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்களா? இப்படி பிரபலமான இடம். சில நேரம் என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் நான் இப்போ கட்டி போன வீடு வந்து 12 வருஷம். லிண்டா சிஸ்டர், நீங்கள் வந்து பிரீத்திபுர ரோட்லையா இருக்கிறீங்க, எவ்வளோ டேஞ்சரஸான ஸ்பாட் தெரியுமா அது அப்படின்வாங்க. அன்றைக்கி கூட ஒரு மீட்டிங்கில் போய் பேசினேன், நீங்கள் பிரீத்திபுர ரோட்டில் இருக்கிறீங்க, ஐயோ அது ரொம்ப மோசம், நீங்கள் எப்படி அங்கே 12 வருஷம் இருக்கிற, இன்னி வரைக்கும் எனக்கு எதுவுமே அங்கே அது ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு பராமரிப்பு, அது உண்மை. பட் ஆனால் ஒரு ரோடை நம்ம அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அது ஒரு பிரபலமான காரியம் அங்கே நடந்தனால தான் இது கண்டிப்பாக அந்த வழி போக்கனுக்கு அறிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவன் அந்த டேஞ்சரஸ் ரூட்டை செலக்ட் பண்ணா. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை வாட்டி நமக்கு 1000 முறை இந்த இடத்துல இருந்து அங்கே போவாத, அந்த இடம் சரி கடை. இயேசுவே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அந்த ரோடு என்னது, கல்லனுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிக்க, அது நல்ல ரோடு இல்லை. இன்னைக்கு நம்மளோட எத்தனை தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்கள் அல்ல. அது என்ன பண்ணிடுறோம், அதை எடுத்து ட்ராவலும் பண்ணிடுறோம். என்னது, இவங்கக்கிட்ட பேசாதீங்கன்னா அவங்ககிட்ட தான் பேசுது, இவங்ககிட்ட பழக்க வைக்க, இந்த காரியம் வேணாம், இந்த வேலை வேண்டாம், இந்த உறவு வேணாம், இந்த தீர்மானம் வேணாம், இது ஆண்டவரோட சித்தத்துலேருந்து உங்களுக்குன்னா அதில் தான் போய் காலை விடுறது மட்டும் இல்லை போகிறது. இதுக்கு தான் அரகன்ட் செல்ஃப் நார்சிஸ்ட்ன்னு வாங்க. எனக்கு என்ன வேணுமோ நான் அதை தான் செய்வேன், புரியுதா? எனக்கு மற்றவங்கள பற்றி கவலை. ஒருவேளை இந்த வழி போக்கு எனக்கு 2 எண்ணம் இருந்திருக்கலாம். என்ன இருந்திருக்கலாம், அங்கே போனால் நான் சமாளிச்சுப்பேன், திருடனே வந்தாலும் என்ன பண்ணுறது, இதுக்கு பேர் தான் அரகன்ட்டு, திமிருன்னு சொல்லுவாங்க. திமிரு, அரகன்ஸ்னால் திமிரு. என்னது, அப்படி தானே, பிரீத்திபுர ரோட் தானே, அங்கே போனால் என்ன பண்ணிப்பேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்லை மற்றது என்ன இருக்கும், இன்னொரு சிந்தனை என்ன வந்திருக்கும் அந்த வழிபோக்கனுக்கு, இது மற்றவங்களுக்கு தான் ஆகுது, எனக்கும் ஆகணுமா, எனக்காக வாய்ப்பில்லை. இன்றைக்கி நானே நிறைய தவறான தீர்மானங்கள் முந்தி எடுத்திருக்கிறேன். எனக்கு இந்த 2வது மனநிலை தான் இருந்திருக்கு. என்னது, அவங்களுக்கெல்லாம் தான் இது ஆகும், எனக்கு லிண்டா சேஃப். அதுக்கப்புறம் யார் வந்தா, ஒரு வித்தியாசமான திருடன், அவனை பார்க்கலாமா, அந்த திருடனை பாங்க. திருடன் எதுக்குங்க வருவான், வீட்டுக்கு எதுக்கு வருவான், ஏன்னா பொருள் எடுத்துகிட்டு போகணும். இந்த திருடனை பாருங்கள் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாருன்னு. அப்பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டான், சரியா? இது வந்து 30 வரும். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்படின்னா ரத்தத்தில், he was bleeding on the Jericho road. இந்த கல்லர் வந்து ஒரு வித்தியாசமான கல்லர். இவர் திருட மட்டும் வரல, இவர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த திருடனை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபேமஸான திருடன், சர்ச்சில் நம்ம சொல்லாத நாளையில். யார் அந்த திருடன்? சாத்தான், பிசாசு. இவரை பற்றி தெரிஞ்சிருக்குமே. இவர் வந்து நீங்கள் தப்பான முடிவு எடுக்கும் போது இவர் என்ன வராரு, உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போல, உங்கள் வஸ்திரத்தை கிழிக்கிறது என்றால், வஸ்திரம் கிழிஞ்சாலே அதுக்கு பேர் என்ன, டிஸானர், அவமானப்படுத்திட்டு போவான். தவறான வழியே நம்ம எடுத்துட்டோம், முடிவு எடுத்துட்டோன்னா என்ன, உங்களை என்ன பண்ணுறான், உங்கள் வஸ்திரத்தை கிழித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மரணத்துக்கு ஏதுவாக அடிக்கிறான் என்றால் அவன் எதுக்கு வரான், கொல்ல வருகிறான். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற கண்ணியம், ஆண்டவர் கொடுத்த அந்த டிக்னிட்டி, அந்த பர்சனாலிட்டியை என்ன பண்ணிட்டு போயிடுறான், அழிச்சிட்டு போகிறவன் தான் பிசாசு. இன்னைக்கு அந்த மனநிலைமை இருக்கிற போது அது கவனமாக இருங்க. என்ன மனநிலைமை, yours is mine, ஒந்தெல்லாம் எந்துன்ற இன்னைக்கு அந்த செல்ஃபிஷ் தாட்டை நம்ம எடுத்துடணும். இல்லை சிஸ்டர், இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அது இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கே இருக்குது.
சரியா? எனக்கே இருக்குது. அதனால தான் டெய்லி முட்டங்கால் போட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குது. எல்லாருக்குமே இருக்கோங்க. எனக்குன்னா இங்கே பேசுகிற எல்லாருக்கும் கூட இருக்கலாம். அது yours is mine. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு இருக்கணும். ஏதோ ஒரு ரீதியில் ஒரு அந்த நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏதோ ஒன்று நீங்கள் பற்றணும், இது எனக்கு இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு ஊழியத்துக்குள்ளே அழைக்கப்பட்டோம் என்றால் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், ஏன்னா நம்ம சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிட்டோம், தயவு செய்து ஊழியக்காரனுக்குள்ளே இருக்க வேண்டாத மனநிலை முதல் என்னது? உந்தெல்லாம் எந்துன்னு சொல்கிறான் பாருங்க, அது நல்லதே கிடையாது. இன்னைக்கு அவன் அந்த மாதிரி மனநிலைமை வந்துருச்சுன்னா தவறான வழியை நீங்கள் என்ன பண்ணலாம்? எடுத்துகிட்டு போவீங்க. எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களை அழித்து கொள்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிவிடும்? போய் நின்றுவிடும். ரெண்டாவது ஒருத்தர் வர்றார். அவர் யார்? ஆசாரியன். இவர் ப்ரீஸ்ட். அப்போனா ஆலயத்தின் ஆசாரியர் வந்து பார்த்துட்டு போகிற இவரோட மனநிலைமை என்னன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? yours is mine. ரெண்டாவது ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, இந்த ஆசாரியனோடது என்ன இருக்கும்? mine is mine. சொல்லுங்க, எந்து தாங்க. ஏன்னா ஆசாரியரோட வேலையே என்னன்னா, லேவியராகமம் அது எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் வாசிங்க. லேவியராகமம் 21:1-5 பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசிங்க, எழுதிக்கோங்க. லேவியராகமம் 21:1-5 இப்படி சொல்லுது. அதில் வந்து ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் ஆண்டவர் என்ன போடுறார்? பிரதான கட்டளை என்ன போடுறான்னா, செத்தவங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. தொட்டா நீ ஆலயத்தில் வந்தால் உன் வேலை அம்பேல். இன்றைக்கே ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, நீ ஆசாரியன் இல்லை இதுக்கு மேலே. ஸோ இவருக்கு என்ன ஆயிடுச்சு? மைனஸ் மைண்ட். இவரும் வராரு, பார்க்குறாரு, எப்பா நீ உன்னை தொட்டுட்டேன்னா என்ன போயிடும்? என் வேலை போயிடும். இன்றைக்கி ஊழியக்காரனுக்கு சத்தியமாக இந்த குணம் இருக்கவே கூடாது. என்னது? நம்மளை மாதிரி விசுவாசி ஊழியக்காரர்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இங்கேருந்து பேசுகிறவங்க இல்லை, நம்ம எல்லாருமே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள். இன்றைக்கி இவனுக்கு என்ன? என் குடும்பம், என் வீடு, என் வேலை. நான் இந்த டெபோரா ஃபெலோஷிப் வந்தேன்னா அந்த வார்த்தையை நான் எடுத்துகிட்டு போகிறேன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் சாட்சி சொல்வேன், என் சொல்லி முடிஞ்சது. இதுதான் இந்த ஆசாரியனோட என்ன ஆயிடுச்சு? மனநிலையாய் இருந்தது. இது நல்லதில்லை. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார் லேவியராகமம், நீ செத்தவனை தான் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இவன் வந்து சாவுக்கு ஏதுவா, ஹீஸ் ஹாஃப் டெட் மீன்ஸ் வாட்? அந்த வழிபோக்கன் ஹாஃப் டெட்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட், ஹீஸ் ஹாஃப் அலைவ். அப்போனா அவன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆண்டவர் சொல்ல, பாதி உயிர் இருக்கிறவனை நீ விட்டுட்டு வான்னு அவர் சொல்லவே இல்லை கட்டளைகள். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இல்லை நான் இங்கே பண்ணிட்டேன்னா என் வேலை போயிடும். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் சொல்கிற கிறிஸ்தவ வட்டாரத்துலேயும் நம்ம சர்ச்சில் தாங்க பிசாசு பூரணும்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக அவன் வந்துட்டான், அவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன தெரியுமா? இன்னைக்கு இயேசுவை ஊழியக்காரர்கள் அவரோட பரிசுத்தத்தை, ஹோலினஸை வெளிப்படுத்துறதோடு முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எதை மறந்துட்டாங்க தெரியுமா? they want to represent the holiness. priest மாருங்களும் சொல்கிற லேவியர். ஆனால் they forgot to reflect the God's heart. இன்னைக்கு ஹோலினஸை காமிக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய இருதயத்தை காமிக்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதனால தான் நம்ம ஊழியத்தை இலக்காரம் பண்ணுறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸை பாருங்கள், எப்படி கிண்டல் பண்ணி வைக்கிறாங்கன்னு நம்ம ஊழியங்கள். ஏன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? எதோ இஷ்டத்துக்கு என்ன வருதோ நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இப்போ இந்த காலத்தில் பரிசுத்தமாக என்ன ஆயிடுச்சு? கேலி பொருளாக ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு பரிசுத்தத்தை மட்டும் வெளிப்படுத்துறதில்ல, ஆண்டவருடைய இருதயம் என்ன என்பதை வெளிப்படுத்து தான் உண்மையான சுவிசேஷம். இதில் பாருங்க, மைண்ட் இஸ் மைண்ட். இது என்னுடைய விஷயம், என்னுடைய வேலை. இன்னைக்கு வெறும் ஒரு நல்ல ஊழியக்காரன் போதிக்கிறதோ லெக்சர் பண்ணுறதும் இல்லை. நல்ல ஊழியக்காரன் என்ன பண்ணுவானா, ஒருத்தர் நிஜமாவே அவர் முகம் சரியில்லை, இன்னைக்கு இந்த சிஸ்டர் முகம் சரியில்லைன்னா நான் அவங்கள கூப்பிட்டு நான் அவங்கள ஹக் பண்ணுறேன்னு வைங்க. இதை தான் ஆண்டவர் பார்க்குறார். நீ 10,000 வாட்டி இங்கே நின்று பேசலாம், ஆனால் அங்கே வந்து விசாரிக்க முடியலன்னா என்ன பண்ணுறார் ஆண்டவர்? இதே தான் நீங்கள் வெளியே ஊழியத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? சில ஊழியக்காரங்களோட உங்களோட நல்லா போய் உங்களால் பேச முடியுது. சில ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தடையை உண்டு பண்ணி வச்சுருக்கிறீங்க. இது நீங்கள் இன்னும் என்ன பண்ணல, ஆண்டவரோட வார்த்தையே பண்ண முடியல, அப்பியாசிக்கவே இல்லை, அங்கே நடக்கவே இல்லை. ஏன்னா எந்து தான்ப்பா, நான் சேஃபாக இருக்கணும், எனக்கு யார் பிடிக்குதோ நான் அவங்களோட தான் பார்ப்பேன், அவங்களோட தான் ஊழியம் செய்வேன், அவங்களோட தான் வேலை செய்வேனா, இது அந்த ஆசாரியனோட குணம். ஆனால் லேவியனை பாருங்களேன், இவனும் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போல கிட்ட போகிறார், அந்த பக்கத்துக்கு போய் பார்த்துருக்குறான். இந்த லேவியரோட குணம் என்ன தெரியுமா? yours is yours. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? yours is உங்களுதெல்லாம்
எந்து. ஆசாரியன் என்ன சொல்றான்? எந்தெல்லாம் எந்து தான். ஆனா லேவியர் என்ன சொல்றான் தெரியுமா? ஒந்து தான்டா. உனக்கு அறிவு இருக்கா? இந்த வழியில ஆபத்துன்னு போட்டிருக்கு, நீ இப்போ என்ன பண்ண? காலை விட்ட. இப்போ உன் தலை விதி நீ என்ன பண்ணிட்டு கிடக்குற? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்காங்க? நம்மளுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம குற்றத்தை ஹைலைட் பண்ணி காமிக்கிற அட்வைஸுன்ற பேரில் நம்மளை சாவடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு அவங்கள தட்டி உயிர்ப்பிக்கிற எழுப்புகிற ஜீவ வார்த்தை வரல, ஆனால் அவங்கள குறை சொல்லி ஏற்கனவே அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாவுக்கு போராடிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நீ போனனால தான் என்ன ஆயிடுச்சு, இப்படியாச்சு. அப்போ உன் விதி, உன் தலைவலி, நீ என்ன பண்ணுற? தப்பாக இருக்கிற, அதனால நீ இப்போ அதை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறதான் யாரு? லேவியர். இது அதுக்கு மேலே மோசமான குணம். இதுக்கு பேர் தான் மூக்கு நுழைக்கிறதுன்றது. அடுத்தவங்க விஷயத்த மூக்கு நுழைக்கிறது தான் லேவியன் பண்ணான். அவனால் உதவி செய்ய முடியல. ஆனால் இவன் இந்த லேவியன் என்ன பண்ணுவான்? பார்த்தது மட்டும் இல்லை, சமாரி அந்த ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணியிருப்பான்? எரிகோக்குள்ளே இப்படி ஒருத்தர் கடக்கிறான்னு பரப்பி விட்டுருப்பான். அதனால தான் மற்றவர்களை பற்றி உங்ககிட்ட வந்து காசிப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த நபரை குறித்து கவனமாக இருங்க. ஏன்னா அதே நபர் உங்களை பற்றி என்ன பண்ணலாம்? அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம். மிகவும் அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து புரணி பேசினாங்கன்றால் அந்த வாயை அப்படியே அடக்கணும்னா நீங்கள் அதை கண்டுக்க கூடாது, அப்படியே வந்துடணும். சிஸ்டர், எனக்கு இது தேவையில்லை, இந்த நேரத்தில் என்னது இது எனக்கு முக்கியமே கிடையாது. முடிஞ்சால் உதவி செய்யலாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது அதை விட நல்லது. ஆண்டர் யாக்கோபெலாம் வாசித்து பாருங்க. யாக்கோபு சின்ன புக்கு, அதை வாசிங்க. உங்கள் வாயை எப்படி அடக்கலாம் என்பதை அழகாக யாக்கோபுல எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு பாருங்க, இவனுங்களுக்கு எல்லாம் அந்த ஆசாரியருக்கும் லேவியர்களுக்கும் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது, நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் மேலே. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை, இரக்கம் இல்லை. இங்கிலீஷில் சொல்லணும்னா they have conviction but they didn't have compassion. Therefore conviction without compassion is contradiction. விசுவாசம் இருந்து அன்பு இல்லாத விசுவாசம் எப்படி ஆயிடுது? செத்தது மட்டும் இல்லை, அன்பில்லாத விசுவாசம் உங்களுக்கு முரண்பாடு. ரெண்டுத்துக்குமே லிங்கே கிடையாது, இப்படி ரிப்பல் ஆகுது. இன்னைக்கு வந்து என்ன, நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறீங்கன்னா நம்ம அதை செய்யணும்னு சொல்லுவாங்களே, யூ ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். இதே கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாம் சுவிசேஷம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம்? இயேசு எல்லாரையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் ஒருத்தருக்கும் என்னது எல்லாரையும் மன்னிக்கிற நல்ல தேவன் என்று நம்மளே தான் சொல்கிறோம். மை காட் இஸ் ஏபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பெற்றோர்களாகிய நாமே, ஊழியக்காரர்களாக நாமே என்ன பண்ணுறோன்னா, சில பாவங்களை ஈஸியாக மன்னித்து கோயிலில் உட்கார வைக்கிறீங்க, சில பாவங்களை என்ன பண்ணுறீங்க? ஏற்றுக்க முடியல, மன்னிக்க முடியல, இன்னும் அந்த இருதயம் திறக்கல. இல்லைங்க, இது நானாவது இப்படி பண்ணேன், என்ன இவ்வளோ பண்ணிட்டான். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் முன்னாடி ஒரு சின்ன பாவமும் பெரிய பாவம் ஒன்று தான். இன்னைக்கு அதை நம்ம பிரிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன? உங்ககிட்ட விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம்? அந்த நம்பிக்கையை, அந்த முரண்பாடை என்ன பண்ணி வச்சுருக்கோம்? அலங்கரித்து வச்சுருக்கிறோம். அது ஈஸியாக ஷேப்பாக காமிக்கிறது. நேற்று சொன்னாங்களே ஷேப் அப்படின்னா, நான் அதை நல்லபடியாக காமிச்சிடணும். இன்றைக்கி விசுவாசத்தை எப்படி? நான் சேஃபாக இருக்கிறேங்க, நான் அப்படி அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு டெக்கரேட்டட் கான்ட்ரடிக்ஷன். அதே மாதிரி இயேசுவை பற்றி போதிக்கும் போது எப்படி சொல்கிறாங்க நிறைய பேர்? ஆண்டவர் எல்லாருக்கும் சமமான தேவனாக இருக்கிறார். ஆனால் பெண்கள் போதிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? போதிக்கக்கூடாது, இவங்க ஏன் இவ்வளோ வாய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறது அதே வாய் தான். அப்போது உனக்கு விசுவாசம் இருக்கிறதா, இல்லை உன்னோட விசுவாசம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதா? புரியுதா? ஸோ இன்னைக்கு விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு நம்ம ஒன்று சொல்கிறோம், ஆனால் நம்மளோட உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தா நம்ம அதன்படி நடக்கிறதே இல்லை. இன்றைக்கி நம்ம அதை நம்மளே வீட்டில் போய், இப்போ நான் அன்றைக்கெலாம் பாஸ்டர் டேவிட் பண்ணும்போது நான் அவர் என்னெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரோ அதில் என்ன என்னுடைய குறைகளோ நான் பக்கத்தில் எழுதுவேன். ஓ ஆமாம் இல்லை லிண்டா, நீ இப்படி திஸ் இஸ் ஈக்குவல் டு லிண்டாஸ் கேரக்டரில் ஏதாவது எழுதி வைப்பேன். இன்றைக்கி அப்படி தான் நம் வேதத்தை வார்த்தையை எடுக்க வேண்டாம். அதுதான் நம்மளை உள்ள என்ன பண்ணுறது, உள்ளான ஆழத்தில் இறங்குது. நம்ம அப்போ தான் அந்த இருதயம் திறக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி பெண்கள் போதிக்கவே கூடாதுன்றாங்க. என்னங்க, பெண்களுக்கு அழகு மட்டும்தான் இருக்கா? இன்றைக்கி எப்படி பார்க்குறாங்க உலகத்தில்? அழகை பார்க்குறாங்க. நான் சொல்கிற பெண்களுக்கு அறிவும் இருக்கிறது. they are not just என்ன அவங்க வெளி தோற்றத்தை பார்க்குறாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? போதிக்கத்தக்கதான, இன்றைக்கி ஆண்டர் வார்த்தையை நன்று அறியத்தக்கதான தரிசனங்களை கூட என்னெல்லாம் இவங்களுக்கு இருக்கோ அவ்வளவும் தான் ஆண்டர் ஈக்குவலாக படைச்சிருக்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்ல முடியாது?
ஒன்று தான்லாம் சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இந்த லேவியரும் ஆசாரியன் பண்ணதும் என்னது? செல்ஃபிஷான ஆக்டிவிட்டி, சுயநலம். எந்து தான்ப்பா, இது ஓன் தலைவலி, இதுக்கு நான் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு கொலோசியர் 3:12 வாசிங்களேன் யாராவது. இது மட்டும் நீங்கள் யாராவது எடுத்துக்கொண்டவங்க வாசிங்க. கொலோசியர் 3:12. இன்னைக்கு ஊழியம் செய்யும் போது நமக்கு பெரிய வாசிங்க. இதை நீங்க எப்படி இருக்கணும்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் மனத்தாழ். இதில் பாருங்களேன், இதில் எத்தனை போட்டு வச்சுருக்காங்க. நீங்களே எண்ணி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நமக்கு மண்டையில் ஏறலன்னு நம்பரை போட்டுருது நான். ஏன்னா நான் நம்பர் பர்சன். அது பார்த்தா தான் தெரியும், இத்தனை இருக்குது, இத்தனை இல்லை, 3 out of 5, 0 out of 5ன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். நம்பரை போட்டு பாருங்கள். ஸோ தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் என்னெல்லாம் நமக்கு இருக்க வேணும். அது மட்டும் இல்லை, மத்தேயு 9:36. நம்ம மட்டும் இப்படி இல்லை, நம்மளை மாதிரி ஒருத்தரை பார்த்தே ஒருத்தர் மனதுருகினார். 9:36 வாசிங்க. மத்தேயு 9:36. Matthew chapter 9 verses 36. யார் அந்த அவர்? இயேசு பிரதான ஜனங்களை கண்டார். என்னது? அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே இந்த மனித நேயத்துக்கு தான். அதை இன்னைக்கு பரிசுத்த வட்டாரம் மறந்துடுறாங்க. எதுக்காக வந்திருக்கிறாரு? மனித நேயத்தின் தேவன். அப்படின்னா இஸ் a God of humanity. இன்னைக்கு மனதுருகிறார். இப்படி சிதறப்பட்டவங்களை பார்த்து அவர் கோபமும் வரல, எதுவும் வரல. அவருக்கு என்ன வருது? ஃபஸ்ட்டு அவர் மைண்டில் ஹார்ட் திறக்கப்படுறது என்னது? மனதுருகிறார். இவரே கோவப்பட்டாலே நம்ம காலி. ஆனால் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு வருது, அவர் மனதுருகிறார். அப்போ தாங்க அவருக்கு ஒன்று வருது, 4வது மனநிலை. சொல்லுங்கள், 4வது மனநிலை. வேறு எதுவும் இல்லைங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன்? yours is mine, mine is mine, yours is yours. ஆனால் அது இந்த 4வது மனநிலை நமக்கு என்ன தெரியுமா இருக்க வேண்டும்? என்னது? mine is yours. சொல்லுங்கள், எந்தெல்லாம் என்னது? உங்களோடையது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் டைட்டில் இல்லையோ, ஒரு சர்ச்சில் அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, ஒரு டைட்டில் இல்லைன்னு வைங்களேன். அப்படின்னா என்ன டைட்டில்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்டியன் ஃபீல்டில்? ப்ராஃபிட், பிஷப், பயங்கர ஃபேமஸான வர்ஷிப் லீடர். எனக்கு வர்ஷிப் லீடர் எங்கே இருக்குன்னு தேடி கொஞ்சம் சொல்லுங்கள். நியூ டெஸ்டமெண்ட்டில் வர்ஷிப் லீடர், ஆண்டர் ஆராதனைன்னா நான் கடைசியில் சொல்லுவேன். அதே மாதிரி ப்ராஃபிட் தான் உங்களை சொல்லணும்னு எங்கன்னா போட்டிருக்கா பாருங்க. தீர்க்கதரிசி அழைப்பு இருக்குது, பட் டைட்டில் போடணும்னு சொன்னாங்களா? பிஷப் போடணுமா? அப்போஸ்தலர்லேருந்து வாசிக்கிறோம், அதனால தான். சரியா? இன்னைக்கு இந்த டைட்டில் போட்டவங்க யாருமே அந்த 4வது மனநிலைமையில் நான் பார்க்கல. இந்த 4வது மனநிலை இருந்தவருக்கு டைட்டிலே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வழியாக வராருங்க. இந்த வழி போக்குன்னு வழியில் துடிச்சு ஆறாத காயத்தில் படுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு வித்தியாசமான கை ஒன்று அவன் மேலே தொடப்படுது. ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? ஆமேன். அவன் பார்த்த 3 கை வித்தியாசங்க. ஒரு கை அவனை என்ன பண்ணுச்சு? அலட்சியப்படுத்திச்சு. 2வது கை அவனை குறை சொல்லிச்சு. 3வது இந்த 4வது ஃபஸ்ட்டு கை என்ன பண்ணுச்சு? அவனை அடித்து கீழே போட்டுது. 2வது கை அவனை அலட்சியப்படுத்துது. 3வது கை அவனை என்ன பண்ணுச்சு? குறை, குற்றம். ஆனால் இந்த 4வது மனநிலைமை என்ன தெரியுமா? அவனை தூக்கி எடுத்தது. ஆமேன். அதுக்கு தான் சொன்னேன், நீங்களும் நானும் சும்மா இங்கே இல்லை, ஒரு காரியத்துக்காக தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம். சேற்றினிருந்து தூக்கி இருக்கிறான். சாதாரண விஷயம் இல்லை. இந்த கையை பார்த்ததும் இந்த வழி போக்கு ஏதோ ஒரு வித்தியாசம். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த வழியில் ஒருத்தர் தூக்குறாருன்னா அதுக்கு தான் சொல்கிறாங்க கம்பேஷனை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த கம்பேஷனை தான் உங்களுக்கு தயவு, இரக்கம் என்று சொல்லுகிறேன். கம்பேஷன்றது வயிறுலேருந்து படிக்கப்பட்ட படிப்பான். கிரேக்க மொழியில் சொல்கிறாங்க. இதை எழுதின லூக் ஏன் அவர் வயிறை சொல்கிறாரு? லூக் யார்? டாக்டர். அப்போ அந்த படிப்புக்கு பேர் என்ன? ஃப்ளாக்னீஷியா. ஃப்ளாக்னீஷியானா
வயிறில் ஏதோ பண்ணும். பார்த்துருக்கிறீங்களா? நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு என்ன பண்ணும் வயிறு? நாளைக்கு எனக்கு இன்டர்வியூனா வயிறு, ஐயோ இவங்க பாருங்களேன் என்னை போய் மெசேஜ் கொடுக்க சொல்லிட்டாங்க, அப்போ தான் என்ன பண்ணோம், பாத்ரூமே பார்த்துட்டு இருக்கணும், வயிறு கலக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் இங்கே தூண்டப்பட்டா இங்கே ஏதோ பண்ணுது. இன்னைக்கு ஒருத்தன் அடிபட்டிருக்கிறான், காயப்பட்டிருக்கிறான்னு ஒன்னே எங்கே பிடிக்கணும், உங்களுக்கு ஏதோ பண்ணணும். அதான் லூக் சொல்கிறாரு, அவனுடைய பாரம் இவனுக்கு பாரமாக இருந்தது. இந்த சமாரியன் அவனை பார்த்து சொல்கிறான், அவனை பார்த்து இப்படி யோசிச்சிருப்பான். எப்படி யோசிச்சிருப்பான்? என் சாயல்லே ஒருத்தன் இருக்கிறான், அவன் வேற யாரையும் அங்கே பார்க்கல, இவன் என்ன மாதிரி இல்லை, ஏன் வேலை இல்லை, ஏன் உத்தியோகம் இல்லை, இவன் என்ன சார்ந்தவன் இல்லை. இந்த பிறன் வந்து இந்த நெய்பர் வந்து என் பிரீத்திபுர ரோட்டில் இல்லை, ஏகித்த ரோட்டில் இருக்க நெய்பர் இல்லை, இவன் என்னோட ஸ்ரீலங்கன் இல்லைன்னா அவன் பார்க்கல. இன்னைக்கு நெய்பரோட எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? who are your neighbors? Those who are near and those who have your own nationality. அவங்கள தான் என்ன சொல்லுவோம். இப்போ இந்தியாவுக்கு வந்து எது நெய்பரிங் கண்ட்ரி? ஸ்ரீலங்கா. ஏன் கிட்ட இருக்குதுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நெய்பர் என்பது நேஷ்னாலிட்டியும் இல்லை, நியர்னஸும் இல்லை. யார் நீட்டில் இருக்கிறாங்களோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமேன். இன்னைக்கு நெய்பர்ஹுட் என்பது என்னது? என் நெய்பர் யாரு? தேவையில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் என் நெய்பர். இன்னைக்கு யாருக்கு வாஞ்சை இருக்கிறது, யார் ஆத்துமா தாகத்தோட பாரத்தோட இருக்கிறாங்க, அவங்க தான் உங்களோட நெய்பர். அவங்கள நீங்கள் உதவி செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களை தான் பார்க்குறாரு, உங்களை தான் சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறார். அது மட்டும் இல்லை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்க, 4 விஷயம் பண்ணுறாரு. வந்துட்டார் கிட்ட, இவர் சும்மா வரல, வந்து கையை மட்டும் கொடுக்கல, முதல்ல என்ன பண்ணுறாரு, அவன் காயத்தை கட்டுறாரு. டாக்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிச்சு பாருங்க. லூக் எழுதுனது இது, மற்ற காஸ்பிளில் இந்த இது இல்லை ஆக்சுவலாக, பட் லூக் எழுதுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல என்ன பண்ணுறான், டாக்டர் கிட்ட போய் அடிப்பட்டு எமர்ஜென்சி வார்டில் இருங்க, என்ன எடுப்பாங்க, டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்தது காயத்தை தான் கட்டுவாங்க. டாக்டர் எழுதுனது வெளிப்படுதா? ஸோ காயத்தை கட்டுறாரு. எதுக்கு காயத்தை கட்டுறாரு? அவன் பலவீனமாக இருக்கிறான். இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, சொல்லாதீங்க. நல்லா இருக்கிற செழிப்பான ப்ராஸ்பர்டு வீட்டில் போய் ஜெபத்தை பண்ணிட்டு வராதிங்க. இன்னைக்கு உங்களோட சுவிசேஷமும் உங்களோட ஜெபமும் யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அங்கே போய் அந்த காயத்தை கட்டுங்க. ஆமேன். இன்னைக்கு அதை தான் சரி. இன்னைக்கு இவங்க வந்து ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே போய் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை சொன்னபடி என்ன பண்ணார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், மேலும் உங்களை என்ன பண்ணுவார், கார் வாங்க வைப்பார், மேலும் உங்களுக்கு ஜெட் பிளேனை தருவார். ஜெட் பிளேன் திறந்து உங்களை வானத்துக்கே பரலோகத்துக்கே அனுப்பிடுவார். அடுத்த ஸ்டேஜ் எங்கே இப்போ வாங்கி தராங்களா, ஜெட் பிளேன் ஆண்டவர் கொடுக்குறார். உனக்கு ஆட்டோவே ஓட்ட தெரியல, ஜெட் பிளேன் எப்படி தருவார்? எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத போதனைகள்? புரியுதா? இன்னைக்கு என்னது, மேலே மேலே நல்லா இருக்கிறவங்களுக்கு ஜெபிச்சுட்டு ஊழியம் பண்ணுறது ஆண்டவர் அழைக்கலை. இன்னைக்கு மேலேருந்து ஒரு பெரிய, இன்னைக்கு அவருடைய பாதம் வந்து பூமியில் பாதப்படி, அவருடைய தலை சிங்காசனம். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு உங்களுக்காக பூமியில் இறங்கினார், ஜஸ்ட் உங்களை தொடுவதற்காக. பாஸ்டர் டேவிட் சொன்னார்ல, இந்த தொடுதலை உணர்ந்து கொள்ளுங்கள், இதுதான் உண்மையான சுவிசேஷம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை தான் கொடுத்தார். இது எனக்கு இந்தியாவில் இருக்கும்போது கொடுத்தது, ஆனால் அதுக்கு முன்னாடியே 2 வாட்டி ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார், இதுதான் நான் உனக்கு கொடுத்த வார்த்தை, இதுபடி தான் நீ ஊழியம் செய்ய வேண்டும். முதல்ல என்ன மாற்றிக்கிறேன் நான். கஷ்டம் தாங்க, மனசை மாற்றுறது கஷ்டம், ஒருத்தவங்க கிட்ட போய் நிற்கிறது கஷ்டம், விட்டு கொடுக்கறது கஷ்டம். பட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ். என்ன சொல்லுங்க? ப்ராக்டிஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் துக்கத்தை ஆனந்த கீதமாய் மாற்றுவார். இதுக்கு தேவை நம்ம ப்ராக்டிஸ் இருக்கணும். கஷ்டம் தான், விட்டு கொடுக்கறது என்னது லேசான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, முதல்ல என்ன சொல்கிறாரு, அது இங்கிலீஷில் எழுதுறவங்க எழுதிக்கோ. முதல்ல என்ன பண்ணுறாரு, ப்ரொடெக்ஷன். என்ன இல்லை அவர் அந்த 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 சமாரியனுக்கு என்ன ஆகுது, முதல்ல அவன் இரக்கத்தால் தூண்டப்பட்டு, ஸோ ஹி வாஸ் ப்ரொவோக்டுன்னு இருக்கு இங்கிலீஷில். அப்படின்னா 4 P, அதாவது 4 P என்ற வேர்டுக்கு, அந்த லெட்டருக்கு நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். முதலாவது, இந்த நல்ல சமாரியன் அவன் இரக்கத்தால் தூண்டப்பட்டான். இது என்ன தூண்டப்பட்ட இரக்கம்? என் ஊழியமானது பல உள்ளவங்களுக்கு, நல்ல வசதியாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் போய் ஊழியம் செய்யல, யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்க காயத்தை கட்ட தான் இனி ஆண்டவர் என்னை தூண்டி இருக்கிறார். ஆமேன். நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அதுக்காக தான் காயத்தை, ஃபர்ஸ்ட் எய்ட்
லூக்னாலே என்னது, நீங்கள் அதை மறக்கவே கூடாது. அவர் யார்? ஒரு ஃபேமிலி டாக்டர். ரெண்டாவது இந்த ஃபேமிலி டாக்டர் என்ன எழுதுறாரு? இயேசு தாங்க இதை எடுத்துக்காட்டா சொல்கிறார். ஆனால் லூக்கோட ரைட்டிங்கோட ஸ்கில்லை பார்த்தீங்களா? மருத்துவர்னா சும்மா விடுவாரா? இப்போ டேனி கூட நாங்கள் போயிட்டு வரோம், எடுத்ததும் முதல்ல அந்த காயத்தை தான் கட்டுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்க, என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு தூண்டப்பட்டு இரக்கத்தால். இப்போது நீங்கள் ஒன்ஸ் இரக்கத்தால் தயவால் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த கிரியை அந்த அன்பில் தூண்டப்பட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்த சிந்தனை என்ன சிந்தனை வரும் தெரியுமா உங்களுக்கு? அதை வந்து பாதுகாப்பது. எப்படி பாதுகாக்கிறாங்க பாருங்க. அது இல்லை நான் என்ன சொன்னேன்? தூண்டப்பட்டு அடுத்தது என்ன ஊத்துறாரு அவர்? ஆயிலும், அதாவது எண்ணெயும் திராட்சை ரசம். இது எதை குறிக்கிறது என்றால் சுத்திகரிப்பு. என்னது? முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ரேப்பெல்லாம் அதை ஃபுல்லாக அதை ரேப் பண்ணி அந்த காயங்களை கட்டி முதல்ல அவனை பாதுகாத்துடுறார். முதல்ல தூண்டப்பட்டு பாதுகாத்து, மூன்றாவது சுத்திகரிப்பு. இந்த ஸ்பிரிட்ன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? திராட்சை ரசம். எத்தனை பேருக்கு திராட்சை ரசம்னா தெரியும்? இந்த நெக்டரில் விற்கிறது, அப்புறம் அந்த சன்குவிக்கில் விற்கிற திராட்சை ரசத்தை பற்றி நான் பேசலை. உண்மையான வைன்னா என்னதுங்க? லிக்கர்னா என்னது? மதுவில் என்ன கலந்துருக்கும்? ஸ்பிரிட். நீங்களே போய் கடையில் பாருங்கள், என்ன எழுதியிருக்கோம்? அது ஸ்பிரிட் தான் எழுதியிருக்கோம். ஸ்பிரிட்னா என்னது? ஆவியா? ரொம்ப குடிச்சா ஆவி வேறு மாதிரி போயிடும், அவ்வளோதான், சரியா? ஆனால் ஏன் இந்த சமாரியன் முதல்ல திராட்சை ரசத்தை ஊற்றுறான் என்றால், திராட்சை ரசத்தை ஊற்றினா தான் என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் போகும். எத்தனை பேர் போனதோ ஃபஸ்ட் இயரில் ஸ்பிரிட்டை ஊற்றுறாங்க? இன்றைக்கி டாக்டர் டேனிக்கு அந்த காயத்தை கட்டும்போது சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்பிரிட்டை வாங்கி வச்சுக்கோங்க, அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை துடைக்கணும். எதுக்கு சொல்கிறாங்க? மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுமா. ஆண்டவர் உங்களை வந்து தூண்டப்பட்டு இரக்கத்தால் உங்கள் காயங்களை கட்டுகிறவர் மட்டும் இல்லை, மேற்கொண்டு அதை வரக்கூடாதுன்னு அவர் ரத்தத்தின் திராட்சை ரசத்தை உங்கள் மேலே ஊற்றியிருக்கிறார். மேற்கொண்டு அந்த இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாது. அவள் சிந்தனையிலோ, அவள் ஆத்துமாலையோ, அவள் பலத்திலையோ, அவள் இருதயத்தில் என்ன போகக்கூடாது? சத்துருவின் தேவையில்லாத திட்டங்கள். ஹீஸ் என்ன சொல்கிறது? அவன் கன்னிங் டிவைஸ் பண்ணுவான். அப்படின்னால் தந்திரம் உள்ளவன் உங்கள் இருதயத்தை நோண்டுறதுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் கொடுத்துருக்காரு. யார் தெரியுமா? த ஹோலி ஸ்பிரிட். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்குள்ளே வந்து அந்த இன்ஃபெக்ஷனை துடைக்கிறாரு. அடுத்தது என்ன ஊற்றுறாங்க? அந்த நல்ல ஆயில். எண்ணெய் எதுக்குங்க ஊற்றப்படுது? அவனுக்கு இருக்க காயங்களை எண்ணெய் ஊற்ற காயம் என்ன ஆகுமா? குறையுமா அந்த வலி. இன்னைக்கு உங்களை வந்து சுத்திகரிக்கிறவர் மட்டும் உங்களை இன்ஃபெக்ஷன் மட்டும் எடுக்கிறது இல்லை, எப்படிப்பட்ட காயங்களாக இருந்தால், அது எத்தனை வருட காயங்களாக இருந்தாலும் அதை குறைக்கிற தேவன் மட்டும் இல்லை, அதை முற்றிலும் அகற்றி போடுகிற தேவன் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமேன். உங்கள் என்ன பண்ணுறார்? உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். அடுத்தது பாருங்களேன், எல்லாம் பண்ணிட்டாரு டாக்டர். ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டார். சம லாஸ்ட்டில் ஒன்று பண்ணுறாரு பாருங்க. உங்கள் தேவன் வந்து உங்களை வந்து he was not just provoked by compassion, he protected you, then he purified you. Finally what is he doing? என்ன பண்ணுறார்? உங்களை ப்ரொவிஷனுங்க, உங்களை வந்து பியூரிஃபிகேஷன். அப்படி என்றால் பியூரிஃபிகேஷன் பண்ணுற, அதான் சுத்திகரிப்பு. நான்காவது என்னது? he provides. உங்களை பராமரிக்கிற தேவன் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு அந்த வழி போக்கனுக்கு எழும்ப முடியுமா? அவனே எங்கே சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் தன்னுடைய வாகனத்தை, அது கழுதையாக கூட இருந்திருக்கலாம், அதை என்ன பண்ணுறாரு? எடுத்துகிட்டு வந்து அவனை எப்படி பண்ணுறாரு? லிட்ரலாக அவனை எடுத்து எழும்பி அவனே உட்காந்திக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நல்ல சமாரியன்? அவனை தூக்கி அந்த கழுதை மேலே உட்கார வைத்து. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சாட்சி சொல்ல முடியும்? நம்ம நல்லா நடந்து போனோன்னு ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை சுமந்தார். ஆமேன். அன்னைக்கு நம்ம நடக்கணும்னு அவர் நம்ம காயங்களை என்ன பண்ணார்? நம்ம நடக்க முடியாத பட்சத்தில் கூட அவர் உங்களை சுமந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு? சத்திரம், ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். உங்களை சாதமாக ரோட்டில் விட்டுட்டு போகிறவங்கள இன்றைக்கி நிறைய பேர் உதவி செய்வாங்க, பாதியில் வந்துட்டு பாதியில் போகிறவர் கிடையாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிபூரணர். அவர் கடைசி வந்து எங்கே போடுறாரு? ஒரு சத்திரத்தில் போட்டு என்ன சொல்கிறாரு? இவனை பார்த்துக்கோ, ஆனால் காலையில் நான் என்ன பண்ணிடுவேன்? நான் போயிடுவேன். ஆனால் இன்னும் அவனுக்கு என்ன தேவைப்பட்டால் என்ன கொடுக்குறார்? இன்னும் 2 காசு அதிகமாகி கொடுத்து என்ன பண்ணுறார்? அவன் முற்றிலும் சுகமாகிற வரைக்கும் இங்கே என்ன பண்ணலாம்? நான் உனக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன்? பே பண்ணிடுறேன் பில்லை.
கொஞ்சம் கூட குறை வைக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்க இன்னைக்கு அந்த சிலுவையில் அவர் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருக்கிறார். பாதி பேமெண்ட் இல்லை, முழு பேமெண்ட் செட்டில்டு. உங்களை ஒரு இடத்துல நிறுத்துகிறவர் மட்டும் இல்லைங்க. சுவிசேஷம் இல்லாமல் முடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சுவிசேஷத்துக்கு போகிறீங்க. இன்றைக்கி ஏதோ கதை சொல்கிறோம், இன்றைக்கி வார்த்தையை சொல்கிறோம் இல்லை. எதுக்காக? இயேசு இல்லாத ஒரு பிரசங்கமோ, இயேசு இல்லாத ஒரு ஆராதனையோ, இயேசு இல்லாத ஜெபமோ அது நல்ல ஜெபமோ இல்லை, அதில் ஜீவனும் இல்லை. ஆமென். ஸோ இன்னைக்கு 1 கொரிந்தியர் 6:20 சொன்ன மாதிரி அவர் முழு அக்கிரமங்களுக்கும் அவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? ஒரு கிரியத்துக்காக கொல்லப்பட்டிருக்கார். we are bought with a price. He was killed for us. அப்படின்னா ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார்னா யோசிச்சு பாருங்க அது. ஸோ இந்த wounded, இந்த பலவீனமாக இருக்கான்ல வழிபோக்கன், இதுக்கு இவன் ஆக்சுவலாக இவன் பண்ண தப்பு தான் அவங்க விழுந்து கிடக்கிறான். இந்த சமாரியன் வந்தானே, ஏதாவது ஒன்று கேட்டானா அவர்கிட்ட, நீ ஏன்ப்பா விழுந்து கிடக்கிற? நான் ஆசாரியனா அப்போ என் வேலையை பார்க்குறதுக்கு நீ எதுக்கு, உனக்கு தேவையா? எந்த கேள்வியும் கேட்கலாம். அவன் செஞ்சதெல்லாம் என்னது? உபசரி. ஆமென். இன்னைக்கு விசுவாசம் இருக்கலாங்க, ஆனால் கம்பேஷன் இல்லைன்னா அது செத்தது. இன்னைக்கு தயவும் இருக்க வேண்டும், விசுவாசமும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, லாஸ்டில் பாருங்கள், இதை நீங்கள் சில நேரம் இதில் தான் அவர் சொல்கிறார், யார் அந்த பிறன்? ஏசுகிட்ட அந்த வழக்கறிஞர் என்ன கேட்குறான்? இப்போ சொல்லுங்கள் அந்த பிறன் யாருன்னு. உடனே அந்த வழக்கறிஞர் யாராக இருப்பான்? அவன் ஒரு யூதன் இல்லையா? அவன் அவன் வாயில் ஈஸியாக வந்துருமா? இப்போ நீ சொல்லு. அது பாருங்கள் 36 கேட்குறாரு பாருங்க இயேசு. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். ஸோ ஆண்டவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் கேட்குற கேள்வி சொல்கிறதுக்கே நமக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா யாரை பற்றி அவர் கேட்குறாரு? நம்மளோட ஓன் எனிமி தான். இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருந்தீங்களோ, இவ்வளோ நாள் யாரெல்லாம் நம்ம கெடுத்து பேசிகிட்டு இருந்தோமோ, ஆண்டவர் எப்படி தருமா மாற்றுவார்? அவங்க வழியாகவே உங்களுக்கு தயவை பிறக்க வைப்பார். ஆமேன். அவங்களே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்றைக்கி கூட்டம் போட்டு குறை பேசிகிட்டு இருந்த நம்ம அவங்களுக்கு யார்? அந்த காலத்தில் யூதர்களும் சமாரியரும் they had historical hostilation. அப்படின்னா பயங்கர பகை அவங்க 2 பேருக்கும். ஆனால் அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன சொல்கிறான் பாருங்க, அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் சொல்கிறான். ஏன் சமாரியன்னு ஒரு சொல்லக்கூடாது அவர் வாயால் திறந்து? அப்போ கூட பாருங்க என்னது, அவனுக்கு இரக்கம் செய்தவர் தான் சொல்கிறான், சமாரியன் வாயிலே வரல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நான் சொன்ன மாதிரி சிலுவை என்பது ஒரு 3 டைரக்ஷனை காமிக்குது. ஏன்னா நம்மளாம் சுவிசேஷத்துக்கெலாம் நம்ம இன்றைக்கி நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன், சிலுவை என்பது 3 டைரக்ஷன் இருக்குது. ஒன்று எங்கே போகுது? மேலே. மற்ற 2ம் மேலே போகிறது என்னது? நீங்கள் தேவனை ஆராதிக்கிற அந்த டைரக்ஷன். இந்த பக்கம் என்னது? நீங்கள் சாட்சியாய் வாழ்வது. நீங்கள் ஆராதனை சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, சாட்சியாய் வாழ்து. அப்படி என்றால் ஆண்டவரையும் தன்னுடைய ஜனங்களையும் என்ன பண்ண வேண்டும்? ஒன்று சேர்ப்பது தான் உங்கள் வேலை. ஆனால் என்னைக்கு இப்படி சாட்சியாய் வாழ்ந்து காடை ஹியூமனிட்டிக்குள்ளேயும் ஹியூமனிட்டியை காட்குள்ளே கொண்டு வரீங்களோ, இன்னொன்று எங்கே போகுது? சிலுவை கீழே போகுது. அப்போ யாரை மெதித்துட்டு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க? சத்ருவை மெதிக்கத்தக்கதான வல்லமை சிலுவைக்கு உண்டு. ஆமேன். அதை மெதிச்சுட்டு தான் நீங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கீங்க. அதில் வைராக்கியமாக தைரியமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு மனதுருக்கம் இல்லை என்றால் அந்த ஊழியத்தை நம்ம மேன்மை பாராட்டிக்கவே முடியாது. கிறிஸ்து பாருங்க, அவர் கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் இயேசு வந்ததும் கிராமங்கள்லாம் அவர் தொடர்ந்துதா? ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் கல்வாரியில் இருக்கும்போது என்ன ஆச்சு? கொஞ்சமோ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. there were few and no followers. ஆனால் அவரே தன்னை ஜீவ பலியாய் கொடுத்த பின்பு என்ன ஆச்சு? ஏனிக்கு தன்னையே அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். only if you give you will get. no I will only receive ன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. என்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தாருங்க. இன்னைக்கு ஊழியங்கள் இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீங்கன்னு போட்டிருக்கு. எதை விதைப்பீங்கன்னு கவனமாக பாருங்கள். இன்றைக்கி உங்கள் விதை செழிப்பானதாய், நல்லதாய், சுத்தம் உள்ளதாய், அடுத்தவங்களை பராமரிக்கிற விதையாய், சுத்திகரிக்கிற விதையாய், பாதுகாக்கிற விதையாய் இருக்க வேண்டும்.
எனக்கு வந்து என் சிஸ்டர் இப்படி கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரி இல்லைன்னா நம்மளோட விதையை என்ன பண்ண வேண்டும், நீங்கள் எதை விதைக்கிறீங்கன்றது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஊழியங்கள் எப்படி இருக்குதுன்னா அதுக்கு தான் வர, இன்றைக்கி ஷைன் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. என்னது, நீங்கள் ஆதி சபைகளை எடுங்க, உண்மையான ஆராதனை அது அது வேர்டில் நீங்கள் ஆராதிச்சாலும், மெசேஜில் ஆராதிச்சாலும், பாடலில் ஆராதிச்சாலும், ஆராதனை என்பது ஜெகஜோதியாய் பிரம்மாண்டமாய் நடக்கிறதுல சாஷ்டாங்கமாய் விழுறது தான் உண்மையான ஆராதனையா. அது மட்டும் இல்லை, நேர் முனங்காலில் நின்று ஆண்டவரை தொழுது கொள்கிறீங்களா கையை தூக்கி, இதுதான் உண்மையான ஆராதனை. பவுலும் பேதுருவும் ஆரம்பித்தது அந்த காலத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆராதனை ரொம்ப கம்மி. இன்னைக்கு நம்மளால் அது செய்ய முடியல. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஷைன் ஆகணும்னு பார்க்குறாங்க, ஆனால் சர்விங் இல்லை. இன்னைக்கு என்ன, அந்த பாஸ்டர் போன வாரம் சொன்ன மாதிரி தான், என்ன போயிடுச்சு, இங்கே பணிவிடை இல்லை, உபசரிப்பு இல்லை. So we are here, we are called not to just shine but serve for the Christ. உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தினவருக்கு என்ன பண்ண வேண்டும், நாம் பணிவிடை செய்யணும். ஸோ உண்மையான பிறன் யாரு, உண்மையான நெய்பர் யாரு, நம்ம ஸ்ரீலங்கன் நேஷ்னாலிட்டி மட்டும் இல்லை, அந்த சுயத்தை எடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, வேற என்ன சொன்னேன், உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும் உதவி செய்யல. The true Christian நெய்பரை எப்படி பார்க்குறானா, யார் தேவையில் இருக்கிறா, the one who is in need is a true Christian. இயேசுவை பின்பற்ற யாருக்கு தேவையாக இருக்குதோ. இன்றைக்கி நம்ம வேணால் இயேசு பரிசுத்தத்தை வெளிப்படுத்தலாம், நான் திருப்பி சொல்கிறேன். ஆனால் அவர் இருதயத்தை வெளிப்படுத்த மறந்துட்டிங்கன்னா அதை முழுமை அடையவே முடியாது. இன்றைக்கி இருதயம் வேணும், அவருடைய விசுவாசமும் வேணும். ஆமென். ஸோ முதலாவது மனநிலையை மறக்காதீங்க. அது அந்த மூணையும் ஞாபகம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய நான்காவது மனநிலை திறக்கப்படும். எழுந்திருந்து நீங்கள் சொல்லலாமா, இதை இன்றைக்கி ஒரு தடவை அறிக்கை செஞ்சுட்டு போகலாம். ஆசாரியனோட திருடனோட மனநிலை என்னது, yours is mine. பிரீஸ்டோட மனநிலை என்னது, mine is mine. எந்து தான் எந்து. லேவியரோட மனநிலைமை என்னது, yours is yours. நீ பண்ண, நீ தப்பு பண்ண, நீ அனுபவிக்கிற. ஆனால் சமாரியனோட மனநிலை என்ன, அது இயேசுவின் மனநிலை. இன்னைக்கு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், கரங்களை தூக்குறது மட்டும் இல்லை. நான் சபையில் வந்து பயங்கரமாக கரத்தை தூக்கி ஆராதிப்பேன் இல்லை, இதே கரத்தை கீழே இறக்கி ஒரு காயப்பட்ட மனிதனை தூக்குறீங்க பார்த்தீங்களா, இது தான் சொல்லுவாங்க எந்தெல்லாம் என்னப்பா ஒந்து, மைன் இஸ் யோர்ஸ். இன்னைக்கு இது தெரிஞ்ச பாடல், நம்ம கரத்தை தட்டி பாட போகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும், எண்ணெய் பூசி, அப்புறம் என்ன வரும், எந்தன் நல்ல இயேசு என் எங்கே நிறைந்தார். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க, ஜீசஸ் ஜீசஸ் என்னது, ஃபில் மை ஹார்ட். இன்னைக்கு ஹார்ட்டும் ஃபில் ஆகிருக்கணும், சிந்தனையும் என்ன பண்ணியிருக்கணும், அவரால் நிறைந்திருக்கணும். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடி விடுதலையோட போகலாம். இன்னைக்கு நம்ம கேட்ட சாட்சியம் அப்படிதான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரிசன்லே ஆகுது இல்லையா, நம்ம அவங்க பாருங்க ஒரு செயின் போட்டு பிரிசனில் நிற்கிறாங்க. பவுலும் சீலாவும் குதிச்சுட்டு கிட்டாரு இந்த மாதிரி காகெல்லாம் வச்சுட்டு வாசிக்கலைங்க, காலும் கட்டி இருக்குது, கையும் கட்டி இருக்குது. அவங்க பண்ணதெல்லாம் என்ன, முணுமுணுத்துக்கு கூட பாடியிருப்பாங்க. ஆனால் என்ன முதல்ல திறக்கப்பட்டது, கதவு. இன்னைக்கு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டர் நம்ம துதி, சமாரிய ஸ்திரீக்கு சொன்ன மாதிரி அந்த துதியில் என்ன இருக்கணும், முதல்ல ஆராதனை என்று குறிக்கப்பட்ட வார்த்தைங்க யோவான் 4. ஆனால் புதிய ஏற்பாடில் எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஈசாக்கை மொரையா மலை கொண்டு போகும்போது எங்கே சொல்கிறாரு, உண்மையான ஆராதனை அதான். இருக்கிறத உன்னால் கொடுக்க முடியுமா, கொடுத்துட்டு என்ன ஆராதிக்க முடியுமா. யோபை எப்படி சொல்கிறாரு, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இப்போ உன்னால் ஆராதிக்க முடியுமானா எப்படிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரரை தேடுகிறார். இன்னைக்கு இந்த கன்விக்ஷன் இருக்கலாம், ஆனால் கம்பேஷன் இல்லாமல் வீட்டுக்கு போயிடாதீங்க. இந்த 4 காரியங்களும் மறக்காதீங்க. அதில் 4வது மனநிலைமை தான் இனி நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சகா காலத்துக்கும் நம்முடைய தேவன். அவர் உங்களை மரண பரியந்தம் மற்றும் உங்களை நடத்துவார். ஆமென். God bless you. God bless you.